பிரேமா மாமி ஆக்சுவலாக எனக்கு இதில் வந்து தெரியும், ஆனால் நான் பார்த்தது கிடையாது, பழகினது கிடையாது. இங்கே தான் இந்த யாத்திரையில் தான் பார்க்குறோம். சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளைகளும் பொண்ணும் மாதிரி இந்த மாதிரி இருந்து நான் செஞ்சு நான் பார்த்ததே இல்லைப்பா. உண்மையாலுமே ரொம்ப கிரேட்டான குழந்தைகள் நீங்கள் 2 பேருமே. நான் இந்த மாதிரி சாப்பாடு, போக்குவரத்து, இந்த ட்ரெயின் ஃபேரு, நதியில் வந்து குளிக்கிறது, இதெல்லாம் என்ஜாய்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி கிடைக்கிறது இன்னொரு தடவை இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கிறதுக்கு கடவுள் அருள் பண்ணணும். பாண்டுரங்கனோட வாழ்த்து. தரிசனம் எப்படி இருந்தது உங்களுக்கு? செம்ம சூப்பர். இந்த மாதிரி தரிசனம் எங்கேயுமே கூட்டின்னு போய் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ தூரம் நல்லா செஞ்சுருக்கா. 2 பேரும் ஐஸோட நல்லா இருந்து க்ஷேமமா இருக்கணும். எவ்வளோ ரஷ் இருந்தது உங்களுக்கு? எவ்வளோ டைம் ஆச்சு? நீங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர். அதெல்லாம் டைம் எல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. எல்லாமே கரெக்டான டைத்துக்கு ஃபாலோ பண்ணோம். கரெக்டான டைத்துக்கு எல்லாமே என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. சுமதிமா வெங்கடேஷன்ஸு இவங்க வந்து வேற ஒரு, எனக்கு வந்து எப்படி சொல்லுங்க, சரியா, இவங்க முதல்ல நம்மளோட யாத்திரையில் வராங்க. அவங்களோட சொல்லுவாங்க. நான் வந்து முதல் ராதாம்மாவுக்கு தான் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். அவங்களால தான் நாங்கள் இங்கே வர பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. எத்தனோ டூர் போயிருக்கிறேன் நான். முழுமையான ஆன்மீக பயணம்னா அதுவும் இதுதான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக பாட்டு பாடிக்கின்னு டான்ஸ் ஆடிக்கின்னு ஆற்றுல குளிக்க சொல்ல சின்ன குழந்தைங்க மட்டும் ஆகிட்டு வந்தாங்க. ஆண்டவனை சேவிச்சது வந்து அப்பா மறக்கவே முடியாது. அவருடைய முக அனுகிரகமும் அனுப்பாமே எங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எல்லாத்துக்கும் என் ராதாம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மற்ற விஷயம்லாம் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. திரும்ப அதே சொன்னது எனக்கு சொல்லணும். ரொம்ப நன்றி. 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வாட்டி இது கோகுலம் பிருந்தாவனம் போகணும்னு ஆசை இருக்குது. எப்படின்னா போனீங்க எங்களை கடைசியாக கூட்டின்னு போகணும். இவங்க வந்து என்கிட்ட வந்து இவங்க நாராயணியன் கற்றுக்குறாங்க. இங்கே என்னோட என்ன சொல்கிறது, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா யாத்திரையில் வந்துட்டு கூட எல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணாங்க அவங்க. வெங்கடேஷன் சார் அவங்களுடைய ஹஸ்பண்ட். நாங்கள் டூருக்கு வந்தது எங்களோட பாக்கியம். அதே போல் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லாருக்கும் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு முதல்ல அந்த டூருக்கு வரத்துக்கு பயம். எனக்கு ஆப்ரேஷன் இருக்கிறதில்ல வர வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணி விட்டுட்டோம். அப்புறம் ஒரு ஆஃபர் வந்தது, 2 பேர் வரல, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டதால் எங்களுக்கே கடவுளை கூப்பிட்றேன் 2 மாதிரி மனசில் உதிச்சுது. நான் வீட்டில் கேட்டேன், சரின்னுட்டாங்க. அவங்களும் சொன்னாங்க போகலாங்க அப்படின்னு. பையன் அந்த சமயத்தில் வந்தவன் அப்போவே இன்ஸ்டண்ட்டாக பணத்தை கட்டிட்டாப்புல. அப்புறமா தள்ளி போட்டாக்கா இன்றைக்கி எதனா மனுஷன் மாறிட வேண்டியதுன்னா போயிட்டு வா, நல்லா நிம்மதியாக போயிட்டு வாங்க அப்படின்னு. அதே போல் நிம்மதியாக சந்தோஷமாக ஆன்மீகமாக, எனக்கு ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும். அது லைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கு ரொம்ப சான்ஸு தனிமையிலே இருந்தது இல்லை. வீட்டில் எப்போவுமே எதனா ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசில் எனக்கு. ஆனால் இந்த 4 நாள் வந்து நல்லாவே 3 நாள் நல்லபடியாக போச்சு. இன்னைக்கு 4வது நாள். நாளைக்கு ஊருக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போய்ட்டு இது கஷ்டமாக நினச்சி பார்த்தா கஷ்டமாக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லாவே அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் சாப்பாடு, இந்த சாமி தரிசனம், அப்புறமா ஆன்மீக அந்த ஒரு தன்மை, கூட்டம் போகிற தன்மை, எல்லா நிகழ்ச்சிகளையும் பிளான் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இவங்க பண்ண மாதிரி கடவுளாகவே அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாருமே மணிக்கு முடிச்சுன்னு பட்டது. கடவுள் இருந்து பக்கத்துலேயே பின்னாடி யாரோ இருந்து ஏற்கிறாங்க. அந்த அம்மா அது ஏற்கிறது, அது கரெக்டாக அமையுது, கரெக்டாக நடக்குது. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. வாழ்க மாணி, வாழ்க சார். உங்கள் சந்த் ஞானேஸ்வரையும் நீங்கள் பாண்டுரங்கனையும் ஒன்றா பார்த்துருக்கே, உங்கள் குழப்பெல்லாம் சீக்கிரம் தீர்ந்துடும் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. அடுத்த பெஸ்ட் கப்பல் முத்துராமன் சினிமா ஆக்டர் முத்துராமன் மாதிரி எங்களுடைய இதில் வந்து நீ முத்துராமன் எனக்கு நாட்டின் அமீர் கான். சொல்லுங்க, யார் பேசுகிறாங்க? சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல அபங்கம் கச்சேரி இது வருது அப்படின்னு தான் இன்ஃபர்மேஷன் வச்சு, இவருக்கு ரொம்ப அபங்கம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கோசரம் தான் நாங்கள் வந்து அது ஞானேஸ்வர் ஆராதனைக்கு வந்திருக்கோம். அங்கே பார்த்த உடனே என்னவோ தெரியல, அவங்க எல்லாம் ராதா அவங்கெல்லாம் சொல்கிற இன்டர்வியூ பார்த்து ஞானேஸ்வர் சந்த் ஞானேஸ்வரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. உண்மையாக அதுதான், இத்தனை வயசில் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. அப்போ தான் முதல்ல கேள்விப்படுற போதே ஒரு புல்லரிப்பு, ஒரு கூஸ்பம்ப் நமக்கு. அவங்க அன்றைக்கி அது சொன்னாங்க, இன்றைக்கி நாங்கள் ஒன்று அரேஞ்ச் பண்ண போகிறோம், ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறோம் சொன்ன உடனே உடனே நான் வந்து என் பேரை கொடுத்துட்டோம்.
ஏன்னா பன்றிபுரம் ரெண்டுமே நாங்கள் பார்க்காத இடங்கள், இதெல்லாம் தெரியாத ஏரியாக்கள். அதனால் வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் உடனே பேர் கொடுத்து சேர்ந்தோம். ரொம்ப அருமையான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸு. இதில் இப்போ 20 பேர் குரூப்பாக நாங்கள் வந்திருந்தாலும் அதில் 50% வந்து எல்லாம் 70+. அது ஒரு வந்து எங்களுக்கு சொல்கிற மாதிரி எங்களை அன்பாக அரவணைச்சு எங்கள் குழந்தைகள் போல எங்களை பார்த்துண்டு ஆதர்ஷ தம்பதிகளான கௌரி சங்கரும் ராதாவும் எவ்வளோ ஒரு, அதாவது பக்தி பிரேம அப்படிங்கிறத இந்த வயசில் கூட நம்ம ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. ஆக்சுவலாக இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிரேமையோட பக்தியோட இருக்க முடியுது. விட்டலனையும் ஞானேஸ்வரரையும் அந்த அளவுக்கு உள்வாங்கி அந்த சர்வீஸ் பண்ணுற மற்றவங்க யார் பக்தர்கள் வராளோ அவள் சர்வீஸ் பண்ணுறதே ஒரு பெரிய தொண்டாக நினச்சி அருமையாக அவள் செஞ்சுட்டு இருக்கா. இந்த டூர் டோட்டலாகவே ரொம்ப பிரமாதம். ட்ரெயினில் ஏறினத்துலேருந்தே எங்களுக்கு மெகந்தியை கொடுத்து அதை கொடுத்து அப்படியே பார்த்துக்கிறது வந்து நம்ம குழந்தைகள் கூட இப்படி பார்த்துக்காது அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக எங்களை கவனிச்சுண்டு. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ சொல்கிற மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நடக்க முடியல, உட்கார முடியல, எல்லாத்துக்கும் அரவணைச்சு தூக்கி விட்டு நதியிலலாம் எங்களெல்லாம் குளிக்க வச்சு இதெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. காவிரி ஒரு மனசில் ஓடும், சின்ன குழந்தைகளாக இருக்குது காவிரியில் குளிச்சிருக்கோம். இதெல்லாம் இப்போ பண்ண முடியறது இல்லையே நினைக்கிறது. குழந்தைகளாக ஆகிட்டோம். இங்கே நாங்கள் வந்து நாங்களும் இந்திரா நதியிலையும் குளிச்சு, இங்கே பீமா நதி சந்திரபாகா நதியிலையும் குளிச்சு ரொம்ப மனசில் ரொம்ப சொன்ன மாதிரி இதுவாக போயிடுது, ஆனந்தமாக இருந்தது. ரொம்பவே நாங்களும் குழந்தைகளாக இருந்து அனுபவித்தோம். அது மாதிரி கடவுளை பக்தி பார்க்குறதே ஞானேஸ்வரா இருக்கட்டும், அந்த இடத்துல நாங்கள் பண்ண பாத பூஜையும் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சு கொடுத்துருந்தாங்க. வெடிகாத்தாலும் 5 மணினா கூட எங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. ஆனால் எல்லா திருப்பதியும் மிஞ்சின கூட்டம் தான் எல்லா இடத்துலையுமே. அவா வந்து சாமியை பன்றிபுரத்துலலாம் காலகாலத்தில் 6 மணிலேருந்து இருக்கோங்கிறா. நாங்கள் மத்தியானம் 3 மணிக்கு பார்க்கறதுக்கு 9 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணலாம் சாமியை பார்க்கறதுக்கு. வெயிட் பண்ணுறது பார்க்குற போது எங்களை ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தா. இவளோட கான்ட்ராக்ட்ஸு இவாள் ரொம்ப வருஷமாக வந்துட்டு பண்ணுறதுனால இந்த ஒருத்தரும் ரொம்ப அன்பாக அவளை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த மார்க்கம் எங்களுக்கு கிடைச்சிது. நம்ம வேறு யார் டூர்லேயும் அந்த மாதிரிலாம் கிடைக்குமா தெரியாது. ஒவ்வொரு இடத்துலையும் அருமையாக பார்ப்போம். அப்படியே விட்டெல்லாம் கட்டிக்கிற போது அப்படியே மனசு ரொம்பவே பகவான் விட்டு சரணாக அடைஞ்சதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப அருமையாக ஒவ்வொரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறதும், ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுறதும், ஹோம்லி ஃபுட்டாக எல்லாருக்கும் யாருக்கும் எந்த உபத்திரவும் இல்லாமல் எல்லாரையும் ரொம்ப அருமையாக பார்த்து இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தது. இன்றைக்கி நாங்கள் பவானியை போய் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை. இதை அதுவும் ஒரு அருமையான எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இது வாழ்நாள் முழுக்க எங்களை மறக்க முடியாத ஒரு ப்ரோக்ராமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோடான நடிகர் குழந்தைகள் ராதாவும் கௌரியும் ரொம்ப சேமமாக குழந்தைகளோட என்னோட இருக்கணும் வாழ்க்கை. என் பேர் ராமன், சாந்தா ஹஸ்பண்ட். சத்சங்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணோன்னா அடுத்த ஸ்டூடெண்டோட காணவில்லை. எங்கே பார்த்தா அவன் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. நான் பேரை கொடுக்க போயிட்டாரு. என்னம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்னா ஆனால் டிசைடடு பகவான் கூப்பிட்டு இருந்தா. சரி, அதில் என்னென்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ட்ரிப்பு. அப்போது நினச்சேன், அம்மா மைண்ட் இஸ் வில்லிங் பட் பாடி இஸ் அன்வில்லிங். நான் என்னம்மா பண்ணுவேன், எக்ஸாஸ்டடாக இருக்கேனே, முட்டி வில்லிங் அதெல்லாம் இருக்கேன், எல்லாம் சரியாகிட்டேன். நினச்ச மாதிரி 4 நாள் அமேசிங்காக போயிட்டு வெரி கம்ஃபர்டபுள். இன்னொரு விஷயம் என்னென்னா 19ஆம் தேதி கிளம்பணும். அன்றைக்கி தான் எங்களோட 48வது வெட்டிங் அனிவர்சரி. அதனால் பகவானே உங்கள் மூலமாக எங்களை கூப்பிட்டு என்னை தரிசனம் பண்ணிட்டு வா, இத்தனை வருஷம் என்னை செய்து வாழ்ந்ததில்ல, என்ன எங்கள் நன்றி கொடு அப்படின்னு சொல்லி பகவானே கூட்ட மாதிரி உங்கள் மூலமாக எங்களை அழைச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் பிளெஸிங்ஸ் டு போத் ஆஃப் யூ ஃபார் ஹாப்பி பிளிஸ்ஃபுல் மேரிட் லைஃப் அண்ட் வித் கிட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. அவெல்லாம் எடுப்போம் இல்லையா, சாப்பிடுவோம்.